பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஓர் ஞாயிறு சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மரண வியாபாரி. உலகில் மிகவும் உன்னதமான பரிசு எது? உலகிலே மிகவும் மேலான பரிசு எது என்று யாரை கேட்டாலும் உடனடியாக நோபல் பரிசு என்று கூறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு நோபல் பரிசு மிகவும் பிரசித்தி பெற்றது. உலகிலே பல்வேறு துறைகளில் சாதனையை புரிந்தவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகின்றது. பரிசோடு பெருந்தொகை பணமும் கூடவே வழங்கப்படுகின்றது. இந்த நோபல் பரிசு தோன்றிய கதை மிகவும் விசித்திரமானது. ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட் எனப்படுகின்ற வெடிமருந்தை தயாரிப்பதற்கான மருந்தை கண்டுபிடித்தார். இதன் மூலம் பல லட்சம் மக்களின் உயிர் கொன்று குவிக்கப்பட்டது. இந்த வெடிகுண்டு கண்டுபிடிப்பிற்கு தேவையான பிரதான மூலப்பொருளை கண்டுபிடித்ததால் ஆல்ஃபிரட் நோபலுக்கு பெருந்தொகை பணம் வந்து குவிந்தது. இதனால் உலகிலே தலைசிறந்த பணக்காரர்கள் ஒருவராக அவர் இடம் பிடித்து கொண்டார். ஒரு நாள் இவருடைய சகோதரரான லுட்விக் நோபல் இறந்து விட்டார். அப்போதைய பிரெஞ்சிய பத்திரிகை ஒன்று இறந்தது ஆல்ஃபிரட் நோபல் என்று கருதி தன்னுடைய பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியை இவ்வாறு தீட்டியது: மரணத்தை வியாபாரம் செய்தவர் இறந்து விட்டார். மனிதர்களை வேகமாக கொல்வது எப்படி என்று ஆராய்ந்து அதன் மூலம் டைனமைட் மருந்தை கண்டுபிடித்து பெரும் பணக்காரரான மரண வியாபாரி ஆல்ஃபிரட் நோபல் நேற்று காலமானார் என்று அந்த செய்தி வந்தது. ஒருவர் இறந்த செய்தியை அவரே படிக்கின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் அது ஆல்ஃபிரட் நோபலுக்கு கிடைத்தது. அந்த பத்திரிகையை வாசித்தார். இந்த உலகம் தன்னை பற்றி எத்தகைய மனப்பதிவினை வைத்துள்ளது என்பதை வாசித்த அவர் நீண்ட நாட்கள் மனக்குழப்பத்திலே இருந்தார். இப்படியெல்லாம் ஒரு மனிதனை பற்றி பூமியில் பேசுகின்றார்களா என்று ஏங்கினார். இதனை எப்படியாவது நான் மாற்றியமைக்க வேண்டும், இந்த பூமியிலே நான் நல்லவனாக வேண்டும் என்ற எண்ணம் அவருள் தலைவிரிக்க தொடங்கியது. எண்ணம் செயலாக மாறியது. தான் கண்டுபிடித்த டைனமைட் மூலம் கிடைத்த அத்தனை வருமானத்தையும் கொண்டு ஒரு அறக்கட்டளை நிதியத்தை ஆரம்பித்தார். அது கிபி 1901. அந்த அறக்கட்டளை மூலம் உலகத்தின் எந்த மூலையில் யாராவது ஒருவர் சாதனையை நிகழ்த்தினாலும் அல்லது ஏதாவது கண்டுபிடிப்புகளை புரிந்தாலும் அதை உன்னதப்படுத்தும் விதமாக நோபல் என்ற பரிசை அறிமுகப்படுத்தினர். கூடவே பெருந்தொகை பணத்தையும் வழங்கத் தொடங்கினர். இவ்வாறு படிப்படியாக நோபல் பரிசு என்ற அந்த புகழ்பெற்ற பரிசு இன்று தலைவிரித்து மிகவும் உலகின் உன்னதமான கௌரவமான ஒரு பரிசாக நிலைத்து நிற்கின்றது. ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு வெடிகுண்டை கண்டுபிடித்து மக்களின் அழிவின் மூலம் அதிக பணத்தை ஈட்டிய ஆல்ஃபிரட் நோபல் பின் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து மீண்டும் அந்த கெட்ட பெயரை அழித்து உலகிலே மிகவும் தலை சிறந்த உன்னதமான பெயரை பதிவு செய்திருக்கின்றார். இப்போது யாராவது ஒருவர் ஆல்ஃபிரட் நோபல் அல்லது நோபல் பரிசு என்று கூறியதும் அந்த வெடிகுண்டை பற்றியோ அவர் தயாரித்த டைனமைட்டை பற்றியோ மரண வியாபாரி என்ற வார்த்தையை பற்றியோ யாருமே நினைப்பது கிடையாது. ஆல்ஃபிரட் நோபல் தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த உலகில் பாவத்திலேயே பெரும் பாவம் என்னவென்றால் தான் செய்வது பாவம் என்பதை உணராமல் இருப்பதே. அந்த வகையில் ஆல்ஃபிரட் நோபல் தன்னை மாற்றியமைத்து கொண்டார். தன்னுடைய எண்ணம், சொல், செயல் என்பவற்றால் ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றியமைத்துக் கொள்கின்ற போது அவன் இந்த பூமியிலே உன்னதமானவனாக, மகாத்மாவாக பரிணமிக்கின்றான். எனவே இந்த ஞாயிறு சிந்தனையில் நாமும் எம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நாம் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் அவற்றை மாற்றி அமைத்து இந்த பூமியிலே நல்ல பெயரினை பதிவு செய்வோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி.